ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சி, கிரக மாற்றம், கிரக சூழ்ச்சி, கிரகங்களுடைய வீர முகத்தோடு ஒரு ஆட்டமானது நடக்க போகிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே ஒரு கணிப்பின் மூலம் சொல்லி இருக்காங்க. இந்த ஜோதிடத்திலேயே ஒரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக பயிற்சி தான் ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரக பயிற்சி தாங்க நடக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சி நடக்கிறது, கிரக சேர்க்கையும் நடக்கிறது, கிரகங்கள் சூழ்ச்சியும் செய்கிறதாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ இதனுடைய மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே எதிர்பார்க்காத ஒரு தாக்கமானது ஏற்படும். ஒரு கிரக பயிற்சி நடக்கும் பொழுது எதிர்பார்க்காத விளைவுகளை பல்வேறு ராசினியர்கள் சந்தித்து வந்திருப்பாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருக்க போகிறது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க இந்த காலகட்டத்தில் சந்திக்க போறீங்க என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. அதாவது இந்த ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகுதான் இது அனைத்து கிரக பயிற்சியுமே நடக்க போகிறது. ஸோ இதனுடைய ஒரு மாற்றத்தால் கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்க்காத மாற்றங்களும் நினைத்து பார்க்காத ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா ஏற்பட போகிறது. இன்று மகர ராசி நேயர்களுக்கு தான் பார்க்க போறோம். மகர ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது என்பது தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஜோதிட கணிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லி இருக்காங்க. அதாவது வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பாதிப்புகளை நீங்க நிச்சயமா தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மகரம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்காங்க, என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. மகரம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சங்கடம், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பார்த்தீங்கன்னா அனுகூலமான மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி விஷயத்தெல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பந்தமான விஷயத்த நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த நேரம் பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் இந்த நேரத்துல விலகிடும் அப்படின்னு குறிப்பாகவும் சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தேடி வரும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்ப உங்களுக்கு இருக்கிறது. புதிய நபர்களின் அறிமுகம் கூட ஒரு சிலருக்கு தெரிய வரும். தொழில் வியாபாரம் தொடர்பான பார்த்தீங்கன்னா அதுல நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருந்தாலும் சரி, காரியங்களா இருந்தாலும் சரி, அது அனைத்திலுமே சாதகமாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. வியாபாரம் ரீதியாக பார்க்கும் பொழுது வியாபார போட்டிகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தால் வசூலாகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இருக்குங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்திடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களை தேடி வந்து கொடுக்க போகிறது. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுடைய மனதிற்கு ஒரு விதமான திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் மன உளைச்சலாகி மனசோர்வு அடைந்து இருந்திருப்பீங்க. ஸோ இனி இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காது. கண்டிப்பா சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக கூட நீங்க எடுத்துக்கொண்டு செயல்படுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து எதிர்பார்த்தபடி இந்த நேரம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு படைப்பு திறன் இப்ப வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு தேடி வரப்போகிறது. இதனால நீங்க இந்த நேரம் உற்சாகமாக செயல்படுவீங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த அனைத்து கிரகங்களுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா நன்மையை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமா உங்களுக்கு இருந்திருக்கு. எந்தவித எச்சரிக்கையான ஒரு முடிவும் கிடையாதுங்க. மகரம் ராசியில உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடும். வாகன லாபம் ஏற்படலாம். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது. வெளித்தொடர்புகளில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம். என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். நீங்க நினைத்த விஷயத்தை செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. செலவுகளை குறைக்க திட்டமிடுவதுதான் இப்ப நல்லது. அதே போல கௌரவத்திற்கு எந்தவித குறையுமே இருக்காதுங்க. அடுத்ததாக மகரம் ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, எதை செய்தாலும் திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வாருங்க. சிக்கலான பிரச்சனைகளையுமே எளிதாக தீர்ப்பீங்க. பணவரத்து உங்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்தபடி இருக்க போகிறது. திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயர்ந்திடும். அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு தெரிய வரும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேட்டுவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. எந்த நேரம் நீங்க எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிடும், ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகரம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து கிரக மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.